இங்க பாருங்கள் தாயே, நீங்கள் எதை கூறினாலும் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நான் அவளை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் நம்பிக்கை துரோகியை மன்னிப்பதே இல்லை. அதுவும் என் பேகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியவளை மன்னிக்க மாட்டேன். அத்தை அவர்களே, நீங்கள் இறைவனடி சேர்ந்த எனது தந்தையாரின் சரித்திரத்தை எழுதி வருகிறீர்கள் அல்லவா? சரி, நீங்களே கூறுங்கள், எனது தந்தையார் என்றாவது துரோகிகளை மன்னித்திருக்கிறாரா? ஹுமாயூன் பாஷாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு குற்றவாளியை மன்னிக்க கூடாது என்றே கூறுவார். ஆனால் தண்டனை குற்றத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என்றே கூறுவார். தவறுக்கு அதிகமான தண்டனை அளிப்பது நியாயமில்லை ஜலால். ருக்கையா பேகம், நீங்கள் விசேஷமான பேகம் மட்டுமல்ல, நியாயத்தை விரும்புவரும் கூட. ஷரீஃபுதீன் பக்ஷிபானு விஷயத்தில் நான் பக்ஷிபானுவை மன்னிக்க வேண்டுமா? ஷெஹன்ஷா, நியாயம் வழங்குவது தங்களையே சாரும். நான் ஒப்புக்கொள்கிறேன், பக்ஷிபானு செய்தது மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உங்களுக்கு காயம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவள் எப்பொழுதுமே நினைத்ததே இல்லை. நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் சலிமா பேகம்? கூறுங்கள், ஒரு துரோகியை மன்னிக்க கூடாது என்று நான் எடுத்த முடிவு தவறா? பக்ஷிபானுவை நான் மன்னிக்க வேண்டுமா? கூறுங்கள். அவள் துரோகம் செய்தாலும் என் தங்கைதான் என்று கூறுங்கள். ராஜ்யத்தின் வழக்கத்தை மாற்ற வேண்டுமா? நான் பக்ஷிபானுவை பற்றி கூற விரும்பவில்லை ஷெஹன்ஷா. ஆனால் தாயாக போகின்ற ஒரு பெண்ணை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு அனைவரும் தேவைப்படுவார்கள். தாங்கள் ஒரு ஷெஹன்ஷாவாக பக்ஷிபானுவை தங்களால் மன்னிக்க முடியாமல் போகலாம். ஆனால் தாங்கள் ஒரு அண்ணனாக இருந்து யோசித்து பாருங்கள். தவறு என்பது நாம் சில சமயங்களில் அறியாமல் செய்வது. அதை புரிந்து கொண்டால் அதை மன்னித்து விடலாம். நீங்கள் அனைவரும் கூறியதை நான் கேட்டேன். ஆனால் என்னுடைய முடிவு என்றும் மாறப்போவதில்லை தாயே. ஆனால் ஜலால், பக்ஷிபானு உன்னுடைய தங்கை. இப்பொழுது உன்னுடைய துணையும் என் துணையும் அனைவரின் துணையும் அவளுக்கு தேவை. இந்த முடிவு ஒரு ஷெஹன்ஷாவால் எடுக்கப்பட்டது. இதை என்னால் மாற்ற முடியாது. என்னை மன்னித்து விடு ஜலால். நான் ஒன்று கூற விரும்புகிறேன். பக்ஷிபானு செய்தது மிகப்பெரிய தவறு என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது அவள் இருக்கும் சூழ்நிலையில் நாம் இந்த அளவிற்கு கடினமாக நடந்து கொள்வது தவறென்று புரிந்து கொள். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், நாம் கடினமாக நடந்து கொண்டால் பக்ஷிபானு ஏதாவது தவறான முடிவை எடுத்துவிட்டால்? பெரியம்மா, இது ஷெஹன்ஷா எடுத்த முடிவு. ஒரு சகோதரனாக நான் பாதிக்கப்பட்டாலும் ஷெஹன்ஷாவாக எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாகவே முடிவெடுத்து விட்டீர்கள் என்று எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. ஆகையால் இந்த விஷயத்தில் எவ்வளவு விவாதித்தாலும் அதில் லாபமே இருக்க போவதில்லை. விடை கொடுங்கள் ஷெஹன்ஷா. ஹுதாஃபிஸ். நாம் இன்னும் முயற்சித்திருக்கலாம் ருக்கையா பேகம். இல்லை அத்தை அவர்களே, ஷெஹன்ஷாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தில் அவர் முடிவு எடுத்து விட்டார் என்றால் பிறகு யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். அவரிடம் பேசிக் கொண்டிருப்பது தேவையற்ற முயற்சியாகும். நீங்கள் கூறுவது சரிதான் ருக்கையா பேகம். ஒரு ஷெஹன்ஷாவாக இருந்து பக்ஷிபானுவை மன்னிக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு அண்ணனாக இந்த விவகாரத்தில் அவர் கவலைப்படுவதாக தான் எனக்கு தோன்றுகிறது அத்தைவர்களே. ஜலால் என்றுமே பாசத்திற்கு இடம் கொடுத்ததில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனதால் யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார். ஆம் சலிமா பேகம், மறுபடியும் இது பற்றி ஷெஹன்ஷாவிடம் பேசணும் என்றால் அவர் மிகவும் கோபம் கொள்வார். அத்தை, நீங்கள் செல்லுங்கள். என்னுடைய மனதிற்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம். பேகம் ஜோதா, நடந்ததை நீங்களும் பார்த்தீர்கள், நாங்களும் பார்த்தோம். ஷெஹன்ஷா கூறியதை நம் அனைவருமே கேட்டோம் அல்லவா? மாண்புமிகு மகாராணியாரின் பேச்சையே ஷெஹன்ஷா கேட்காத பொழுது நிராகரித்து விட்ட பிறகு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் சென்று ஷெஹன்ஷாவிடம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஜோதா பேகம் அவர்களுக்கு ஷெஹன்ஷா அவர்களிடம் அவரது பேச்சு எடுபடும் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இவ்வளவு நேரம் நாம் அனைவரும் ஷெஹன்ஷாவிடம் பேசினோம். ஆனால் இனி நாம் ஒரு அண்ணனோடு பேசலாம் என்று தோன்றுகிறது.
பக்ஷிபானு என்னைப் போலவே இந்த குடும்பத்தின் உறுப்பினர். அவள் வேதனைப்படுவதை என்னால் தாங்க முடியாது. ஆகட்டும் ஜோதா பேகம். ஆனால் விளைவு என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மீண்டும் முயற்சிக்கலாம் என்று நீ நினைத்ததை நான் நிச்சயம் தடுக்க மாட்டேன். கோடரியால் பலமுறை வெட்டும்போதுதான் மரம் சாய்கிறது. அவ்விதத்தில் உன் முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் ஜோதா. அந்த அல்லாஹ் இந்த விஷயத்தில் கருணை புரியட்டும். ஒன்றும் நடக்காத அத்தை அவர்களே. ஜோதா எந்த வழியாக செல்கிறாரோ அதே வழியாக திரும்பி வர வேண்டியதுதான். ஒரு குற்றவாளிக்காக பரிந்து பேசும் இவருக்காக ஜலால் தண்டனை அளிப்பாரோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஷேன்ஷா, பக்ஷிபானு கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் தாயாக போகிறாள். எனக்கு பக்ஷிபானுக்கும் இடையே உள்ள உறவு இன்றோடு முறிந்தது என்று நான் சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷேன்ஷா, ஜோதா பேகம், நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். எனது முடிவில் மாற்றம் எதுவும் இல்லை. பிறகு ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் குழப்பத்தோடும் கவலையோடும் இருக்கும்போதுதான் இந்த தராசின் முன்பு நிற்பீர்கள். உங்கள் வருத்தத்திற்கு என்ன காரணம் என்று நான் அறிவேன். எப்படி இருந்தாலும் பக்ஷிபானு உங்களுடைய தங்கை அல்லவா? ஆனால் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் ஜோதா பேகம். சட்டம் குற்றவாளிகளை தண்டித்து பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் அளிக்கிறது. பக்ஷிபானு என்னை பொறுத்தவரையில் குற்றவாளி. அவளை தண்டிப்பதும் என்னுடைய கடமையாகும். தாங்கள் சரியாக கூறினீர்கள். குற்றவாளிக்கு தண்டனை அளிப்பது உங்கள் கடமையாகும். ஆனால் நிரபராதியை காப்பாற்றுவதும் உங்கள் கடமை. நியாயத்திற்கும் நேர்மைக்கும் புறம்பாக தாங்கள் செல்ல மாட்டீர்கள் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். அது ஷெரீஃபுதீன் ஆகட்டும், ஆதம் கான் ஆகட்டும், இல்லை பக்ஷிபானுவாகட்டும். தவறையும் தவறு நடக்கக்கூடாது என்பதே சட்டம். அதே முகலாயர் சட்டம் இதையும் கூறுகிறது. 100 குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காவிட்டாலும், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் நிரபராதி ஒருவருக்கு கூட தண்டனை கிடைக்க கூடாது. ஷெரீஃபுதீனுக்கும் பக்ஷிபானுவுக்கும் தண்டனை வழங்கியது நியாயமான ஒன்றே. ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது ஷேன்ஷா? அதற்கு ஏன் தாங்கள் தண்டனை அளிக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்தவரை முகலாய சட்டத்தில் பெற்றோர்கள் செய்த தவறுக்காக பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த குழந்தை தாய் தந்தையை விட்டு பிரிய வேண்டுமா? அந்த குழந்தைக்கு பெற்றோரின் அன்பு கிடைக்க கூடாதா? அந்த குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகு என்னவென்று நினைக்கும்? எதற்காக தான் வஞ்சிக்கப்பட்டேன் என்று நினைக்காதா? அந்த குழந்தை எப்படி இருக்க போகிறது, என்ன செய்ய போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த குழந்தையின் வாழ்க்கையை நீங்கள் அழித்து விடுவீர்களா? அப்படிப்பட்ட குழந்தை முகலாயர் சட்டத்தை மதிக்குமா? எப்பொழுதுமே உறவுகளின் பந்தம் என்பது மென்மையானது ஷேன்ஷா. அதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை தாங்கள் தான் எனக்கு கூறினீர்கள். இந்த குற்றத்தை யார் செய்தார்களோ அவர்களை தண்டிக்க வேண்டும், நிரபராதியை அல்ல. ஷிவானி முகலாய ராஜ்யத்தை அவமானப்படுத்திய போது நீங்கள் என்னை தண்டிக்கவில்லையே, ஏனென்றால் நான் தவறு செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும். பக்ஷிபானுவிற்கு தண்டனை அளிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஒரு அண்ணனாக இருப்பதால் உங்கள் தங்கையின் குழந்தைக்கு ஒரு தாய் மாமாவாக உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது ஷேன்ஷா. நான் அந்த பொறுப்பை தங்களுக்கு நினைவூட்டுவதற்காகவே இங்கு வந்தேன் ஷேன்ஷா. அதோடு முகலாய ராஜ்யத்தில் இன்னொரு சட்டமும் இருக்கிறது. யாருக்கு எதிராக குற்றம் இழைக்கப்பட்டதோ அவரே அந்த குற்றத்தை மன்னிக்கும் போது அந்த தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. இதேதான் ருக்கையா பேகம் ஆதம் கானிற்கு வழங்கினார். மிர்சா ஹக்கீம் என் தந்தை விஷயத்தில் வழங்கினார். அதே போல் நானும் பக்ஷிபானுவை மன்னித்து விட்டேன். ஆனால் தாங்கள் உங்கள் மனதில் சுமையை வைத்துக் கொண்டு எதற்கு வேதனைப்படுகிறீர்கள்? நீங்கள் பக்ஷிபானு மீது நிறைய அன்பு வைத்திருப்பதை நான் அறிவேன்.
அந்த அன்பின் காரணமாகத்தான் நான் உங்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரே ஒரு முறை இந்த விஷயத்தை ஆலோசித்து பாருங்கள். நீங்கள் இவ்வாறு பிடிவாதம் பிடித்து எனக்கு மிக பெரும் தவறு இழைக்கிறீர்கள் ஷெஹன்ஷா. ஏனென்றால் பக்ஷி பானு படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் இரு கரங்களையும் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவை இன்னொரு முறை மறுபரிசீலனை செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் விருப்பம். விடை கொடுங்கள். நான் வருகிறேன். பக்ஷி, உனக்கு ஒன்றுமாகவில்லையே? யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் அனைவரையும் பக்ஷி பானுவை கவனமாக பார்த்துக் கொள்ளத்தானே சொன்னேன். எங்கே போனீர்கள்? பக்ஷி பானுவிற்கு ஏதாவது நடந்தால் நான் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். அவளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்கிருந்து செல்லுங்கள். ஏன் கவனக்குறைவாக இருக்கிறாய் பக்ஷி? உனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு நீதான் பொறுப்பு. நல்ல வேளையாக இன்று எதுவும் நடக்கவில்லை. அதனால் நான் உன்னை மன்னிக்கின்றேன். நீ தாயாக போகிறாய், நான் தாய்மாமனாக போகிறேன். அதனால் மீண்டும் இது போல் செய்தால் நான் உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டேன். புரிகிறதா? என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பக்ஷி, இந்த சமயத்தில் நீ அழக்கூடாது பக்ஷி. ஜோதா பேகமே உன்னை மன்னித்த பிறகு உன் மீது நான் கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. நீங்கள் முன்பே ஏன் வரவில்லை அண்ணா? தங்களுக்கு தெரியாது, நான் உங்களையே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏன் நான் அவ்வாறு செய்தேன் என்று என்னையே நிந்தித்துக் கொண்டேன். ஆகையால் தான் என் அண்ணன் என்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகி செல்லவில்லை பக்ஷி. நான் அப்போதும் இப்போதும் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன் பக்ஷி. புறப்படு. அரண்மனைக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வா. இவளை இனி நீங்கள் தான் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிலும் எந்த குறையும் வரக்கூடாது. பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன். நீ சற்று ஓய்வு எடுத்துக்கொள். அண்ணி, இன்று தங்களால் தான் அண்ணன் மீண்டும் என்னுடன் பேசியிருக்கிறார். வெகு நாட்களுக்கு பிறகு அவருடைய அன்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தங்களுக்கு எப்படி நன்றி கூறுவேன்? என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அண்ணி. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு அடிக்கடி நன்றி கூறுவது சரியல்ல பக்ஷி பானு. எனக்கு புரியவில்லை. தங்களை போன்ற ஒரு அண்ணி கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல அந்த குதாவிற்கு நன்றி கூறுவதா இல்லை தங்களுக்கு துரோகம் இழைத்ததை எண்ணி வருத்தப்படுவதா? மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். மகிழ்ச்சியான நாட்கள் திரும்பி விட்டது.
அந்த கொள்ளையர்களை அடக்கும் பணியை ஷெஹன்ஷா என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். சட்டம் மற்றும் அமைதி காக்கும் பணியையும் ஒப்படைத்திருக்கிறார். ஆகையால் உனது ஆட்களிடம் கூறிவிடு, இனி எந்த கொள்ளை சம்பவமும் நடக்கக்கூடாது. அவ்வாறு ஏதேனும் நடந்தால் நான் கையால் ஆகாதவன் என்று நினைத்து விடுவார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை ஷெஹன்ஷா எடுத்துக்கொண்டால் நாம் அனைவருமே சிக்கிவிடுவோம். நல்லதாகிவிட்டது உசூர். ஷெஹன்ஷா கோபத்தால் அனைத்து கொள்ளையர்களையும் தன் கையால் கொன்றுவிட்டார். ஒருவேளை யாராவது பிழைத்திருந்தால், ஷெஹன்ஷா முன்பு அவர்கள் வாயை திறந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும். முற்றிலும் உண்மையே. ஷெஹன்ஷா இந்த விவகாரத்தை என்னிடம் ஒப்படைத்தது ஒரு விதத்தில் நல்லது. நாம் பிழைத்தோம். சந்தேகம் என் மீது எழும் விதத்தில் எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது. ஆனால் உசூர், கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களில் பாதி நமக்கு வந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் நாம் நிறுத்திவிட்டால் நஷ்டம் நமக்குத்தானே உசூர்? சிறைச்சாலையில் மீதி வாழ்க்கையை கழிப்பதற்கு இது எவ்வளவோ மேல். ஆனால் ஆதம் அவர்களே, சிந்தேரியிலிருந்து நாம் அழைத்து வந்த அடிமைகளை விற்கக்கூடாது என்கிறீர்களா? மொத்தத்தில் இந்த வியாபாரத்தையே நிறுத்த வேண்டுமா? அதில் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. வேண்டுமென்றால் நமது விசுவாசிகளின் உதவியோடு இதை நாம் செய்து கொள்ளலாம். அவர்களிடம் ஷெஹன்ஷா விழிப்போடு இருக்கிறார் என்று கூறிவிடு. அவர் எந்த நேரத்திலும் மாறுவேடம் பூண்டு வெளியில் வர வாய்ப்புண்டு. தனது சாம்ராஜ்யத்தை சொர்க்கம் போல் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உள்ளது. தாங்கள் எங்க இருக்கிறீர்களா? சலாம். நீங்கள் புறப்படுங்கள். நல்ல வேளை நீங்கள் கிடைத்தீர்கள். காலையில் இருந்து உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி எந்த குடி மூழ்கிவிட்டது என்று என்னை நீ தேடிக்கொண்டிருந்தாய்? உங்களுக்கு இனிப்பு கொடுக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தேன். எதற்காக? உங்களுக்கு பதவி உயர்ந்துள்ளது. ஷெஹன்ஷா அவர்கள் புது கடமைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு இனிப்பு சாப்பிடலாம் அல்லவா? நீங்கள் இனி நல்லபடியாக கொள்ளையர்களை பிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குங்கள். ஒருவேளை நான் கூறுவது நடக்குமானால் அவர்களின் தலைவனை என் கைகளால் அவன் தலையை வெட்டி விடுவேன். அவர்கள் காயங்களில் உப்பு மிளகாய் பொடியை தடவி விடுவேன். அது மட்டுமல்லாமல் அவர்களின் காயங்களில் தேனை தடவி எறும்புகளை விட்டு விடுவேன். போதும். நான் அவர்களை தானே கோரினேன். நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? இங்கே பார். அந்த கேவலமானவர்களை பற்றி நீ பேசுவதை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. செல், எனக்காக ருசியாக சமைத்து வை. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைத்ததற்கு நான் சென்று விருந்து தயார் செய்கிறேன். நான் இப்பொழுது சென்று அனைத்தையும் கவனிக்கிறேன். அல்லாஹ். நான் செய்யும் தவறுக்கு குதா என்னை தண்டிப்பார் என்று காத்திருக்க வேண்டியதில்லை. இவள் ரூபத்தில் எனக்கு நரக வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கிறார். என்னவாயிற்று மகாமகா? என்ன யோசிக்கிறீர்கள்? விளையாட்டை ஆரம்பியுங்கள். காய்களை எப்படி நகர்த்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ராணி மிகவும் பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறார். ராணியோட நிலைப்பாடு என்றும் உறுதியாகவே இருக்கும். சதுரங்கத்தில் ராணி தான் சக்தி படைத்தவளாக இருக்கிறார். ஆகையால் தான் அரசரையே அவள் ஆளுகிறாள். அரசனையே ஆளும் இன்னொரு ராணி வந்துவிட்டால் பழைய ராணியின் நிலை? நான் கூறுவது ஜோதா பேகத்தை பற்றி என்பது புரிந்துவிட்டதா? தாங்கள் கூறிதான் எனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஏற்பட்டதில்லை. ஜோதா பேகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவள் எப்பொழுது ஜலாலை நெருங்க வேண்டும் என்று நினைத்தாளோ அப்பொழுது நான் அவளை இடைமறித்து அவளது கனவை தவிடு பொடியாக்கிவிட்டேன். ஜலாலுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஸ்தானம் என்றுமே எனக்குத்தான். அதைத்தான் நான் பார்த்தேனே. ஆகையால் தான் ஷெஹன்ஷா பக்ஷி பானுவின் விஷயத்தில் பேகம் ஜோதாவின் பேச்சை கேட்டார், உங்களின் பேச்சை கேட்கவில்லை. இது தங்களுடைய தவறான கருத்து மகாமகா. ஜலால் பக்ஷி பானுவை ஜோதா கூறியதற்காக மன்னிக்கவில்லை. அவர் ஏன் அவளை மன்னித்தார் என்றால் தன் தங்கையின் மீது இருக்கும் அன்புதான் அதற்கு காரணம். அடுத்த காயை தாங்கள் நகர்த்தலாமே. சதுரங்கத்தில் ராணியின் இடத்திற்கு யாரும் வரவும் முடியாது. ஜலாலின் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிடவும் முடியாது. உண்மைதான் பேகம் ருக்கையா, சரியாகத்தான் கூறினீர்கள். நான் கூறியது போல உங்களுடைய ராணி உறுதியாக நின்று கொண்டிருந்தாலும் தங்களுடைய அரசர் சற்று பாருங்களேன். உங்கள் பாட்ஷா 4 புறமாகவும் சூழப்பட்டு விட்டார். குறிப்பார்த்து அடித்து விட்டேன். இது எப்படி நடந்தது? இது நடந்துதானே ஆக வேண்டும்.
பராக்கிரமத்திற்காக உங்கள் ராணி முன்னோக்கி நடந்து விட்டார். ஆனால் உங்களுடைய அரசர் பாதுகாப்பு இல்லாமல் நிற்கிறார். ஆகையால் என் ராணி அவரை வேட்டையாடி விட்டார். இனி உங்கள் அரசர் உங்களுக்கு சொந்தமில்லை, சென்று விட்டார். இதற்கு மேல் விளையாட எனக்கு விருப்பமில்லை. தூக்கம் வருகிறது. ஹுதாஃபிஸ். பாவம் பேகம் ருக்கையா, தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. உங்களுக்கு நேரம் சரியில்லை பேகம் ருக்கையா, பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு உறங்கிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் பேகம் ஜோதாவின் கைகளில் ஜலாலை கொடுத்து விட வேண்டும். இது விரைவிலேயே நடக்கப் போகிறது என்று எனக்கு ஏன் தோன்றுகிறது?